ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சின்டைம்ஸ் பாபு ஃபேமிலி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சித்திரதுர்கா போர்ட்டை பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டோம். ஸோ இப்போ வந்து அடுத்த ஒரு ஸ்பாட்டுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த சித்திரதுர்காவில் வந்து பார்த்திங்கன்னா கோட்டை மட்டும் இல்லைங்க, இன்னொரு மியூசியமும் ரொம்ப பிரபலமான ஒரு மியூசியம்னு சொல்கிறாங்க. அந்த மியூசியத்துக்கு தான் நம்ம இப்போ வந்து போயிட்டுருக்கோம். ஜெகத்குரு அந்த மியூசியத்துக்கு பேர். ஸோ அந்த மியூசியத்துக்கு போயிட்டு பார்க்கணுன்னு தான் நம்மளுக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா மியூசியம் போய் பார்க்கும்போது தான் நம்மளுடைய வரலாறுலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ என்ன மாதிரிலாம் இருக்குது நம்மளுடைய வரலாறு, நம்ம கடந்து வந்த வரலாறுலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் வந்து இப்போது அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாட். கரெக்டாக வந்து ஹைவேலேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தோன்னா போதும். ஸோ அந்த ஒரு பிளேஸ் வந்துடும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸில் வந்து நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போனோடனே கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாமே தனியாக இருக்குது. பட் நம்மளுக்கு தான் சைக்கிள் பயணமாச்சு. ஸோ உள்ளே நேராக போனோடனே உள்ள சைக்கிளை தனியாக அங்கே போட சொல்லி உள்ளே விட்டாங்க. ஆனால் உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா லைட்டாக மழை இருந்தது. பட் இருந்தாலும் சைக்கிளை வந்து கொஞ்சம் ஓரமாக போட்டுட்டு ஸோ ஹெல்மெட்லாம் கழட்டி வச்சுட்டு நம்ம உள்ளே போக தொடங்கிட்டோம். ஆனால் பட் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா கோட்டைகள்னாவே பயங்கரமாக கம்பீரமாக இருக்கும், கலைநயமோடு இருக்கணும். அது வந்து உண்மைதாங்க. எந்த இடம் போனாலும் சரிங்க, அதை ரசிச்சுட்டு அப்படியே நின்றுறேன். வீடியோ எடுக்க கூட நான் மறந்துடுறேன். அந்த அளவுக்கு வந்து முன்னெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க, அணுவாக செதுக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ உள்ளே என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா வரவேற்கிற மாதிரி ஒரு வியூ இருந்தது. அதை பார்க்கும்போது நாம் இப்படி சென்ட்ரலில் நம்ம நடந்து போகிறோம், ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா ஒரு கோட்டைக்குள்ளே நம்ம நடந்து போகிற மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு ஃபீல் கிடச்சிது. அதை பார்க்கும்போதே எனக்கே ரொம்ப மனசுள்ள பயங்கர சந்தோஷம். என்னடா இந்த மாதிரி ஒரு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த காலத்து ஒரு இடத்த இப்போ வரையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெயின்டைன் பண்ணிவிட்டு அதே மாதிரி எந்த ஒரு இதுவும் அழியாமல் பாதுகாத்துட்டு வராங்க அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எங்கே பார்த்தாலுமே அந்த காலத்துடைய தூண்களாக இருக்கட்டும், அதோடைய வரவேற்புரை, முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா அரண்மனை எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டப் மாதிரி இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ மியூசியம். ஸோ எனக்கு ஒரு பழக்கம், எங்கே போனாலும் மியூசியத்தை வந்து நம்ம சுற்றி பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பழமையான விஷயங்களை வந்து நான் பார்க்கும்போது என்னையே அறியாமல் ரொம்ப உணர்ச்சி வாதப்பட்டுருவேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் பழைய விஷயங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, நம்ம அதிகபட்சம் 17th century இல்லை 18th century 19th century இவ்வளோ தான் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துட்ருப்போம். பட் அதுக்கு முன்னே யூஸ் பண்ண பண்ட பாத்திரங்களெல்லாம் பார்க்கும்போது செமையாக இருக்கும். இன்னமும் சில இடத்துல வந்து அதை பாதுகாத்து தான் வராங்க. அதில் இந்த ஒரு இடமும் வந்து ஒரு முக்கியமான இடம். ஸோ இது உள்ள என்ட்ரி ஆகும்போதே பார்த்திங்கன்னா இது உள்ள ஒரு கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து செப்பல்லாம் நாட் அலவுட். அதே மாதிரி வீடியோவும் எடுக்கக்கூடாது, ஃபுட்டேஜும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக சின்ன சின்ன கிளிப்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அந்த கிளிப்ஸை மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். இங்கே உள்ளே வந்த மாதிரி பார்த்தா செம்ம அமைதிங்க, எல்லாமே கல் தான். இந்த ஒரு ஃபோட்டோ பார்க்கும்போது காந்தி கூட இங்கே வந்து உட்காந்து ஏதோ லைக் வந்து பேசிட்டு போயிருப்பார் போல். ஸோ அந்த மாதிரிலாம் ஃபுட்டேஜ்லாம் இங்கே நிறைய இருந்துச்சு. நிறைய 1716 ஸோ 1600 வருஷம், 1700 வருஷம், 1500 வருஷமெல்லாம் வந்து இங்கே அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது இத்தனை வருஷத்துக்கு முன்னெல்லாம் நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது 1974 நாம் சுதந்திரம் அடைஞ்ச தினம். ஸோ அதுலேருந்து தான் நாம் வந்து நிறைய கேள்விப்பட்டுப்போம். இங்கே வந்து அதையும் தாண்டி அதுக்கு முன்னெல்லாம் 300-400 வருஷத்துக்கு முன்னெல்லாம் வந்து இங்கே வாழ்ந்திருக்காங்க நம்மளுடைய சந்ததிகள், முன்னோர்கள்லாம் இருந்திருக்காங்க அப்படின்றப்போ ரொம்ப வருஷம். இந்த கோயிலை பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக உள்ள கல்லுக்குள்ளே வச்சுருந்தாங்க. அது கல்லை சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஒரு கொகைன்னு கூட சொல்ல முடியாது, அவ்வளோ அழகாக கல்லுலே செதுக்கி கல்லுலே வச்சுருந்தாங்க. ரொம்ப அமைதியாக இருந்தது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ருத்ராட்ச கோட்டையில் தான். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ருத்ராட்ச கோட்டை சிவன்னாவே நம்மளுக்கு வந்து ஒரு இது தானே. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சுற்றிலும் பார்த்திங்கன்னா கல், சென்ட்ரலாக ஒரு சின்ன ஒரு கல்லில் ஒரு சாமி வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்கு சாமி பேர் கூட என்னன்னு தெரியல. பார்க்குற அவசியத்தில் அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி புல்லரிச்சு போச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு இருந்துச்சு. இது வந்து என்ட்ரன்ஸ் ஆல்மோஸ்ட் அதை பார்த்துட்டு பக்கத்தில் வரும்போது இது வந்து ஒரு ராஜாக்கள் வந்து மேலே உக்காந்துட்ருப்பாங்க. வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து எல்லோரும் நின்றுட்டுருப்பாங்கன்னுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு சினாரியோ காட்சி தான் இதெல்லாம் இருந்தது. இந்த மண்டபத்தில் இந்த ஒரு இதில் கல்லறை இந்த கல்வெட்டுக்கெல்லாம் யார் பண்ணாங்க, இதில் யாரெல்லாம் இருந்தாங்க, எத்தனை முனிவர்கள் இருந்தாங்க, எத்தனை வந்து புலவர்கள்லாம் இங்கே இருந்தாங்க, இவங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆல்மோஸ்ட் இந்த ஒரு இதில் இருக்கிறதுனால எனக்கு அப்படி தான் வருது. உங்களுக்கு தெரிஞ்சுருந்தால் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இவங்கெல்லாம் இங்கே இருந்து
இப்போது 1900 1800ஆம் ஆண்டில் இவங்க இருந்தாங்க, 1900 இவங்க வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, 1800 வருஷம் இவங்க, 1700 இந்த மாதிரி அவங்களுடைய ஒரு இதையும் வந்து இவங்க பாதுகாத்து வச்சுருக்காங்க. அவங்களுடைய ஃபோட்டோஸ் தான் இது எல்லாமே. 1400லலாம் இருந்திருக்காங்க, 1500 1700. சரி, நான் ஒரு ஃபோட்டோஸ் காமிப்பேன் பாருங்கள். 1703 வருஷங்க. 1703 வருஷத்துலேருந்து 1729 வருஷம் வரையும் அவர் இருந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது 1900 எங்கே இருக்குது, 1700 எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப பிரமிப்பாக இருந்தது இதை பார்க்குறதுக்கு எல்லாமே. ஸோ ரொம்ப இது எனக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அண்ட் அதே மாதிரி இங்கே ஒரு மியூசியம் இருக்குதுன்னு நான் ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேன். இந்த மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க. இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது லைக் தமிழ்நாடு எந்த ஒர்க்கில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு போனாலும் சரி பயங்கரமாக ஒர்த்தாக இருக்கும். அந்த அளவுக்கான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. 7th செஞ்சுரியிலேருந்து 8th செஞ்சுரி, 14th செஞ்சுரி, 16th செஞ்சுரி அப்போல்லாம் யூஸ் பண்ண பண்ட பாத்திரங்கள், குலதெய்வங்கள், சாமியோடைய சிலைகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கத்தி, கோடாலி, அப்புறம் நம்ம போர்படைங்க யூஸ் பண்ண எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சேமித்து வச்சுருக்காங்க. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுங்களை யாரையாவது கூட்டின்னு போகணும், ஒரு நாள் ட்ரிப்பு போனாவே போதும் நினைக்கிறேன். பசங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜபிள் ஒரு இடம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சித்ரதுர்கா வந்தீங்கன்னா அந்த 2 பிளேஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். முக்கியமாக அந்த மியூசியம் ரியலி எனக்கு திரும்ப அகெயின் அந்த மியூசியத்துக்கு எனக்கு டைம் கிடைக்கல. ரொம்ப நின்று நிதானமாக பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த மியூசியத்தில் அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அங்கே இல்லாத கலெக்ஷனே இல்லைன்னு சொல்லலாம். நாணயங்கள் முதல் சிலைகள் இருந்து, அதே மாதிரி ஃபோட்டோஸில் இருந்து, அதே மாதிரி எல்லாத்துலேயுமே லைக் வந்து ஃபோட்டோகிராஃபி அண்ட் வந்து காஸ்மெட்டிக்ஸ், அப்புறம் யாரெல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் A to Zன்னு சொல்லலாம். அதில் இருக்கிற எல்லா கலெக்ஷனும் அதில் வச்சுருந்தாங்க. எனக்கு பார்க்கறதுக்கு டைமே பத்தல, பட் வேறு வழி இல்லை. ஸோ டக்குன்னு பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம கோவா நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுங்கள் யாராவது இதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸை கூட்டுவாங்க. ஒரு நாள் ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும் இந்த ஒரு நாள் இங்கே கூட்டு வந்தீங்கன்னா. ஸோ இப்போ நம்ம கோவா நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you and thank you. Bye. Thank you so much.